அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 6 மாணவர்களுக்கு இறுதியாக பின்னங்கள் என்ற பாடத்தில் பின்னம் என்றால் என்ன, அதில் அலகு பின்னம், முறைமை பின்னம், பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். பின்னங்களை கூட்டலும் கழித்தலும் சம்பந்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பின்னங்கள் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். நேரடியாக இன்றைய நாள் பாடத்திட்டத்திற்குள் செல்வோம். பின்னங்களை கூட்டலும் கழித்தலும் என்ற தலைப்பில் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பின்னங்களை கூட்டல் சம்பந்தமாக நோட் பண்ணியிருக்கேன். தெளிவாக ஒரு விடயத்தை ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ முதலாவது கேள்வியை பாருங்கடா, இந்த ரெண்டு பின்னத்தினுடைய பகுதி என்ன பாருங்க, சமன். 5 சமன்ங்கிறதால ஒரு 5 மட்டும் போட வேண்டும். 5 10 என்று போடக்கூடாது. பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். சமனாக இருந்தால் அந்த ஒரு பகுதி எண் அந்த பெருமானத்தை போட்டு விட்டு கூட்டல் என்று சொன்னால் 2 கூட்டி நீங்கள் நேரடியாக போட்டுக்கொள்ள முடியும். அப்போ விடை 5 3 என்று கிடைக்கும். இதே போன்றுதான் 2 பகுதி என்னும் சமன் 9 போடணும். 9 18 போடக்கூடாது பிள்ளைகள். அப்படி செய்யக்கூடிய நிறைய மாணவர்கள் இருப்பீங்க. அந்த தவற செய்யக்கூடாது. பகுதி எண் சமனாக இருந்தால் ஒரு 9 போட்டு 1 கூட்டினா 2 என்று வரும். அதே போன்றுதான் மூன்றாவது 2 பகுதி என்னும் சமன் ஒரு 6 போட்டு விட்டு 1 2 3 என்று வரும். அதே போன்று 2 பகுதி என்னும் சமன் ஒரு 7 போட்டு 4 2 கூட்டினா 6 என்று வரும். இப்போ 5வது பாருங்க, 3 பின்னம் வருது. எத்தனை பின்னம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். சமனாக இருக்கின்றது. சில மாணவர்கள் இவ்வாறு கூட்டலாம். மேலுக்கு வார 1 சாக 2 சாக 3 என்று போட்டு அந்த 6 அப்படியே வரும். 1 2 3 3 எத்தனை 6 என்று மேலுக்கு வரும். அப்போ இந்த மெத்தட்லையும் நீங்கள் போட்டு கூட்டிக்கொள்ள முடியும் ஒவ்வொன்றாக, அல்லது நீங்கள் மொத்தமாக கூட்டி விடையை போட்டுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னொரு விடயம் ஒன்றுடா, பகுதி எண்ணும் தொகுதி எண்ணையும் பாருங்க சமனாக இருக்க இல்லையா. பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமன்ங்கிறதால அப்படி பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனாக இருந்தால் இதனுடைய கடைசி பெருமானம் 1 என்று வரும். அப்போ கூட்டப்பட்ட அல்லது கழிக்கப்பட்ட விடையில் பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமனாக இருக்கும் என்று சொன்னால் அதில் இறுதி விடை 1 ஆக இருக்கும். சரிதானே? அப்போ 6 சமன் என்பதனால அதனுடைய பெருமானம் 1 ஆக இருக்கும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியான சில பயிற்சிகளை பாருங்க. கழித்தல் சம்பந்தமாக எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்போ 2 பின்னத்தினுடைய பகுதி எண் சமனாக இருக்கு. நீங்கள் இந்த மெத்தட்லையும் கழிக்கலாம். மேலுக்கு பாருங்கள், 7 கழித்தல் அடையாளம் 2 என்று போட்டும் செய்து கொள்ள முடியும். சில நேரம் அந்த இடைவெளி நிரப்புற மாதிரி சில பயிற்சிகளும் வரலாம். அப்போ சமனை போட்டு அல்லது கீழுக்கும் எழுதி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 9 போட்டு 7 2 போனத்தின வரப்போது 5. அப்போ நேரடியாகவும் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரம் அந்த இடைவெளி நிரப்புற பயிற்சிகள் வரும்போது இந்த மெத்தடில் அந்த பயிற்சிகள் வரும். நீங்கள் இந்த மெத்தடும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இதே போன்று தான் 2 பகுதி என்னும் சமன் ஒரு 10 போட்டு 7 3 கழிக்கணும். மறுபடியும் பகுதி எண்ணை போட்டு 7 3 போனால் 4 என்று விடை கிடைக்கும்.
அப்போ எட்டாவது உதாரணத்தை பாருங்கடா. இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு 15 போட்டு 8லிருந்து 7 போனால் 1 என்று நேரடியாகவும் போட்டுக்கொள்ள முடியும். அல்லது 8×7 அப்போ 15ல் 1 என்று விடை கிடைக்கும். 9வது உதாரணம் இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் 20 போட்டு 17லிருந்து 7 கழிக்கும் போது 10ன் கீழ் அந்த பகுதி எண் அப்படியே வரும். அப்போ 20ல் 10 என்று வரும். அப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். இப்போது இன்னும் ஒரு டைப் கேள்விகள் எவ்வாறு அமையும் என்று சொன்னால் பகுதி எண் சமன் இல்லை என்று சொன்னால் ஒரு பின்னத்தை எவ்வாறு கூட்டுவது கழிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ சில பயிற்சிகளை பாருங்க பிள்ளைகள். இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி, பின்னங்கள் சார்ந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் நான் இதற்கு முதல் சொன்ன பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும் என்று. இப்போது அந்த பகுதி எண்ணை பாருங்க சமன் இல்லை. அப்போ சமன் இல்லாட்டி 3 6 9 1 1 2 என்று நேருக்கு நேர் கூட்டுவதில்லை. அப்போ இதற்கு நீங்கள் 7ஆம் ஆண்டு படிக்கும்போது போமாசி என்ற விடயம் ஒன்று இருக்குது. அதை பற்றி 7ஆம் ஆண்டில் படிப்பீர்கள். ஆனால் போமாசி தான் இதற்கு பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பாடம் உங்களுக்கு இல்லை என்பதனால இதை எவ்வாறு இலகுவாக பார்ப்பது என்று சொன்னால் இப்போ 2 பின்னத்தினுடைய பகுதி எண் சமன் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதி எண்ணில் எது பெரிய பெருமானம் என்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு அவதானிக்கணும். எது பெரிய பெருமானம், 3 பெரிதா 6 பெரிதா என்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 6 பெரிது. அப்போ 3 6ஆக மாற்ற முடியுமா முடியாதா? மாற்ற முடியும். 3 6ஆக மாற்ற முடியும். எதால பெருக்கும் போது மாறும்? 2ஆல பெருக்கும் போது. அப்போ 3 2ஆல பெருக்கினா மேலையும் என்ன செய்ய வேண்டும்? 2ஆல பெருக்கணும். அப்போ கீழுக்கு எதால பெருக்கிறோமோ மேலுக்கும் அதே எண்ணால் பெருக்க வேண்டும். தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எத்தனை வரப்போது? 6ன் மேல் 2 சக 6ன் மேல் 1. அப்போ 2 பகுதி என்னும் சமன். இப்போ ஒரு 6 போட்டு 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அப்போ கடைசி விட 6ல் 3 என்று வரும். இதே போன்று இரண்டாவதை பாருங்க. 10 பகுதி எண் சமன் இல்லை. 10 பெரிதா 5 பெரிதா? 10. அப்போ சிறிய பெருமானம் 5. அப்போ 5 10ஆக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா என்கிறத முதல் செக் பண்ண வேண்டும். மாற்ற முடியும். அப்போ 5 எதால பெருக்கினா, கூட்டல் கழித்தலாம் இல்லை, பெருக்கல் மட்டும். அப்போ 5 எதால பெருக்கினா 10க்கு மாறும்? 2ஆல. அப்போ 5 2ஆல பெருக்கினா மேலையும் 2ஆல பெருக்கணும். அப்போ அந்த 10ல் 3 அப்படியே வர 2 10 3 6. அப்போ 2 பகுதி என்னும் சமன் ஒரு 10 போட்டு 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9 என்று வரும். இதே போன்றுதான் பிள்ளைகள் 3வது பகுதி எண் சமன் இல்லை. அப்போ 30ம் 3ம் இருக்கு. இதில் எது பெரிய பெருமானம்? 30. அப்போ சிறிய பெருமானம் 3. இந்த பெரிய பெருமானத்துக்கு மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். எதால பெருக்கினா முடியும்? 10ஆல பெருக்கினா. அப்போ 3 10ஆல பெருக்கினா மேலையும் 10ஆல பெருக்கணும். அப்போ 30ல் 7 சாக 30ல் 20. அப்போ பகுதி எண் சமன். அப்போ 7ஐயும் 20ஐயும் கூட்டினா 27 என்று வரும். இதே போன்றுதான் 4வது கழித்தலும் அப்படித்தான். பகுதி எண் சமன் இல்லை, பகுதி எண்ணை சமப்படுத்தணும். அப்போ 3 பெரிதா 6 பெரிதா? 6 பெரிது. 3 6க்கு மாற்ற முடியும். எதால பெருக்கினா? 2ஆல. அப்போ மேலுக்கும் 2ஆல பெருக்கணும். கீழுக்கு எதால பெருக்கிறோமோ மேலுக்கும் அதே இலக்கத்தால் பெருக்கணும். அப்போ 6ல் 5 அப்படியே வரும். 6ல் 4. 2னுடைய பகுதி என்னும் சமன். 5லிருந்து 4 போனால் 1. இன்னும் ஒரு கேள்வி எப்படி அமையும் என்று சொன்னால் தெளிவாக பாருங்களா.
நான் ஒரு கூட்டல் சம்பந்தமாக எடுக்கணும், எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி ஒரு கூட்டல் வருது, பகுதி எண் சமன் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது பெரிய பெருமானம் என்கிறத பார்க்கணும். 2 பெரிதா 3 பெரிதா? 3. 2 3க்கு மாற்ற முடியுமா? பெருக்கமாகத்தான் பார்க்கணும். 2ஓட 1 கூட்டி பார்க்கறல, கூட்டி கழித்து பார்க்கறல, பெருக்கியா பார்க்கணும். அப்ப 2 3க்கு மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. மாற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த 2 பகுதி எண்ணையும் மாறி மாறி பெருக்கணும். அதாவது 2 3ஆல பெருக்குது. அப்ப 2 3ஆல பெருக்கினா 6 என்று வரும். அப்ப 6 தான் பகுதி எண்ணாக வர வேண்டும் என்று சொன்னா இந்த 2 இப்ப எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கினா 6 வரும். அப்ப கீழுக்கு 3ஆல பெருக்கினா மேலுக்கும் என்ன செய்ய வேண்டும்? 3ஆல பெருக்கணும். சாக இவர் 6 வர வேண்டும் என்று சொன்னா 3 2ஆல பெருக்கணும். ஸோ 3 2ஆல பெருக்கினா மேலே வர அந்த 1ஐயும் 2ஆல பெருக்கணும். அப்ப 6ல் 3 சாக 6ல் 1 2 2. இப்போ 2னுடைய பகுதி எண்ணும் எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. நான் இதுக்கு நேர போட்டுக்கொள்றேன். ஒரு 6 போட்டு 3ஐயும் 2ஐயும் கூட்டணும். கூட்டினா 5 என்று வரும். இவ்வாறு தான் பகுதி எண் சமன் இல்லை என்று சொன்னா அந்த பெரிய பெருமானத்துக்கு சிறிய பெருமானத்தை மாற்ற முடியாவிட்டால் அந்த 2 பகுதி எண்ணையும் பெருக்கும் போது வருவதுதான் அந்த பொதுவான பகுதி எண்ணாக இருக்கும். அந்த பகுதி எண்ணுக்கு மாற்றணும் என்றால் எந்த பெருமானத்தால் பெருக்கணும் என்கிற விடயத்தை நீங்கள் வைத்து கொண்டு பகுதி எண் பிறகு சமனாக வரும். அப்படி இருந்தால் ஒரு 6 போட்டு விட்டு கூட்டல் வந்தால் கூட்டணும், கழித்தல் வந்தால் கழிக்கணும். இவ்வாறு தான் பகுதி எண் சமன் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பகுதி எண்ணை சமப்படுத்தி செய்கின்ற ஒரு மெதட்டாக இது காணப்படுகின்றது. அப்போ இவ்வளவும் தான் பின்னங்கள் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயமாக காணப்படுகின்றது. அப்போ இத்துடன் அந்த பின்னம் என்ற பாடம் முடிவடைந்துள்ளது. இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக்ஷீட்டிற்குரிய விடைகளை அனைத்து மாணவர்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொளியில் புதிய தலைப்பு உங்களுக்கு தெரியும், பின்னங்களுக்கு அடுத்த அலகு தெரிதல் என்ற பாட அலகு காணப்படுகின்றது. அந்த அலகை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.